நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எதனால் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, கடல் காற்று என்பது தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. இது ஒரு அருமையான கண்டிஷன் சொல்லலாம். ஸோ நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்மளால் மழை மேகங்களை திரளாக பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கேரள மாநிலத்திலும் அந்த தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியின் வாயிலாக நம்ம டிஸ்கஸ் செய்து இருக்கிறோம். நேற்று பண்ருட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பதிவாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதன் பிறகு புதுச்சேரியில் மழை பதிவானுச்சு அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் ரெயின்ஃபால் டேட்டாவில் சர்ச் பண்ணி பார்த்தேன். 4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது புதுச்சேரி நகர பகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எங்கே அந்த ரெயின் காஜ் இருக்குதோ அந்த இடத்துல 4 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம நிகழ் நேரத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு அடுத்த 24 மணி நேர வானிலையை டிஸ்கஸ் செய்யலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கடல் காற்றின் வருகையின் காரணமாக எரணியல், அதே போல் விழுக்கூரி, நாகர்கோயில் சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் இருக்குது. திருவட்டார் சுற்று வட்டார பகுதிகள், அந்த கன்னியாகுமரி WLS என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதி, அது பார்த்திங்கனாக்கா நம்ம பெருஞ்சாணி ரிசர்வியர் இருக்கக்கூடிய இடம், பெருஞ்சாணி அணை இருக்கு இல்லையா, அந்த பகுதி, பாலமோர், அதே போல் கலிகேசம், இவை தவிர்த்து அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. படமநேரி, அதே போல் களக்காடு வனப்பகுதிகள், நாங்குநேரி என பல இடங்களில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு ஆக மொத்தத்தில் நாகர்கோயில் மற்றும் நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இவை தவிர்த்து கேரள மாநில பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. பத்தனம்திட்டா மற்றும் கொல்லம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அடூர் மாதிரியான இடங்களில் எல்லாம் வலுவான தீவிரமான மழை மையங்களே பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து தோழிக்கோடு என அந்த நெடுமங்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், திருவனந்தபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது. இப்பொழுது காற்று கிழக்கிலிருந்து தான் உள்ளே வருது, வடகடலோர மாவட்டங்களிலையும். இந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆகலாம். மறுபடியும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இல்லை பிற்பகலில் பார்த்தீங்கன்னாக்கா கடல் காற்று தான் உள்ளே வரும். அதற்கான வாய்ப்பு இருக்குது. கிழக்கு திசை காற்றாக அது உள்ளே வரும். சுழற்சி தீவிரமடைந்த பிறகு, அதாவது அடுத்த சுழற்சி நம்ம தமிழக பகுதிகளை நெருங்கப் போகுது. அதுவும் உங்களுக்கு தெரிந்தது தான். நெருங்கப் போகுதுங்கும் போது அந்த நேரத்தில் இப்போ நம்ம தெற்கு ஆந்திராவை நோக்கி அது நகர்கிறது அப்படிங்கும் போது, அப்போ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது. இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா, இப்போ அந்த கடல் காற்றும் உள்ளே வருது. அதே சமயத்தில் இங்கே உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியமும் குறைந்திருக்கு. அதனால தான் நம்ம மேற்கு மாவட்டங்களில் அதிக மழை பொழிவை இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ திருநெல்வேலி, நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நம்ம கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், கடையநல்லூர் மாதிரியான இடங்கள், அதாவது தென்காசி மாவட்ட பகுதிகள், திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள், அதே போல் தென்காசி மற்றும் புளியங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நிறைய பேர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ராஜபாளையத்திற்கும் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு அது அதிக பெனிஃபிட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பம்பா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், மூணார், போடிநாயக்கனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். முட்டம், ரன்னி வனப்பகுதிகள், இங்கெல்லாம் கேரளாவில் கண்டிப்பாக கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ராஜபாளையத்திலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம். ராஜபாளையம், சிவகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருவேங்கடம், ராஜபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், சிவகாசி, கழுகுமலை மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஜக்கம்பட்டி, பெரியகுளம், எழுமலை, ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார், அது ஏழுமலை இல்லை எழுமலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எழுமலை மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி, அது உசிலம்பட்டி, வத்தலகுண்டு மாதிரியான இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். இன்று தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும். வெள்ளக்கோயில்,
சென்னிமலை அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், நாமக்கல் வெள்ளக்கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதிகள், நேற்றைய தினமும் அங்கே மழையானது பதிவாக இருந்தது. கரூர் அரவக்குறிச்சிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் நம்ம பாலக்காடு கணவாய் பகுதியான தாராபுரம், பழனி தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், திருப்பூர் மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், ஏன்னா அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். நாமக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவை போக நம்ம ஜவ்வாது மலை பகுதிகளை பார்க்கணும். கிழக்குலேருந்து காற்று வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜவ்வாது மலை பகுதிகளில் போய் மேல் எழுந்துச்சுனாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். ஸோ திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கிறோம். அதே போல் தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். சின்ன சேலம் மற்றும் திருக்கோயிலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் மாதிரியான இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. குடியாத்தம், பேர்ணாம்பட்டு, வேலூர் குடியாத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், திருவண்ணாமலை வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள், ஜவ்வாது மலை பகுதிகள், செஞ்சி உட்பட நமக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகக்கூடும். விழுப்புரம், திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் மழை பதிவானால் கூட நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை எடுத்துக்கோங்க. நேற்றே வந்து பதிவாகி இருந்தது. ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரோடு நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், கரூர் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், முசிறி சுற்று வட்டார பகுதிகளில், திருச்சிராப்பள்ளி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஸோ மேற்கு உள் மாவட்டத்தில், மேற்கு மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், ஏன்னா பல இடங்களில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இது நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்புறம் அந்த 14ஆம் தேதி அந்த வாக்கில் கிழக்கு திசை காற்று வந்து நல்லாவே ஊடுருவ தொடங்கிடும். 15லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சூப்பராகவே ஊடுருவ தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் 15ஆம் தேதி இலங்கைக்கு அருகில் நமக்கு கீழடுக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 15, 16 நம்ம வடகடலோர மாவட்டங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலும் வலுவான மழையை வந்து எதிர்பார்க்குறோம். 16ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது. இவை போக அந்த காற்று வந்து உள்ளே ஊடுருவும் பொழுது அந்த பகுதிகளுக்கும் மழை பொழிவு வந்து இருக்கும். காற்று குவிதல் எங்கே ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 17ஆம் தேதி வாக்கில் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் தொடர்பாக பார்த்துருக்குறோம். இது தொடர்பாக நம்ம வந்து நேரலையிலையோ இல்லை வேறு சில சந்தர்ப்பத்திலே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளே நான் வந்து பதிவு பண்ணிவிடுவேன். எழுத்துப்பூர்வமான பதிவாக கூட நான் வந்து பகிர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் திஸ் இஸ் த ஃபேக்டர், திஸ் இஸ் த மேட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நிகழ்நேர தகவல்களை பார்த்துருக்கோம். அப்புறம் லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை இப்போ பார்க்க வேண்டிய தருணம் அது. ஏன்னா அதுவும் முக்கியம் இல்லையா? நேற்று எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக இருக்குதுங்கிறதுல நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ பன்ருட்டி மாதிரியான இடங்கள்லாம் நேற்று மழை மேகங்கள் வந்து ரொம்ப நேரம் திரளாக வந்து பதிவாகிட்டு இருந்தது. பட் அங்கே மழைமானி எங்கே இருக்குதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் நமக்கு வந்து கிடைக்க வரும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய முறை. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ மழைமானி தான் இங்கே வந்து மேட்டர். ஸோ தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவிநாசி திருப்பூர் மாவட்டம் 89 மில்லிமீட்டர், மேட்டூர் சேலம் மாவட்டம் 79 மில்லிமீட்டர், அணைப்பாளையம் கரூர் மாவட்டம் 77 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் 69 மில்லிமீட்டர், திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் 69 மில்லிமீட்டர், அரியலூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், அன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் 67 மில்லிமீட்டர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 66 மில்லிமீட்டர், ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 65 மில்லிமீட்டர், கோயில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 62 மில்லிமீட்டர், இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் 62 மில்லிமீட்டர், சென்னிமலை ஈரோடு மாவட்டம் 57 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் 55 மில்லிமீட்டர், அரிமழம் புதுக்கோட்டை மாவட்டம் 54 மில்லிமீட்டர், குடுமியார்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 52 மில்லிமீட்டர், பொன்னையாறு அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 81 மில்லிமீட்டர், அரண்மனை புதூர் தேனி மாவட்டம் 81 மில்லிமீட்டர், குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து பெருந்துறையில் 48 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் 48 மில்லிமீட்டர், விருதுநகர் நகர பகுதியில் 47 மில்லிமீட்டர், மிமிசல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி அங்கே 47 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் இது ஆல்மோஸ்ட் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே 45 மில்லிமீட்டர், ஊத்துக்குளி திருப்பூர் மாவட்டத்தில் 45 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட்
நீலகிரி மாவட்டம் 45 மில்லிமீட்டர், பெலந்துறை கடலூர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்குது. திருவாரூர் நகர பகுதிகளிலும் நம்ம மழை எதிர்பார்த்திருந்தோம். ஸோ திருவாரூர் நகரத்திலையும் 44 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்குது. திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான மணப்பாறையிலும் 43 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ என்ஜாய் த ரைன். கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய மழை நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. வடகிழக்கு பருவமழையும் தொடங்க போகுது. வடகிழக்கு பருவமழை நெருங்கும் பொழுது 15, 16, 17ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் அதிக பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. ஸோ அதற்காக நீங்கள் காத்திருங்க. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு. இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.